இந்த 3 இடங்களை தான் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். அந்த 3 இடங்களில் மிகவும் பொருத்தமாக அமைந்த இடம் கீழடி. ஏனென்றால் இன்று அந்த இடம் தென்னை மரங்களால் காப்பாற்றப்பட்டுள்ளது. அதன் விளைவாகத்தான் அந்த இடம் இன்றும் நம்முடைய தமிழரின் பெருமையையும் பழமையும் அதை தாங்கி சுமந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏன்னா 76 அதை பத்தி அந்த கீழடி பள்ளியில் வரலாற்று ஆசிரியர் இந்த பாலசுப்ரமணியன் அவர்கள் இங்கு கிடைக்கின்ற சில பொருட்களை எல்லாம் அவர்கள் மாணவர்கள் கொண்டு வந்து கொடுத்து அங்க அவருடைய ஸ்கூல்லே ஹிஸ்டரி கார்னர்னு ஒரு ஏற்படுத்தி அதெல்லாம் காட்சிப்படுத்தினது அல்லாமல் மாவட்ட ஆட்சியருக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் அவர் தகவல் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சமயத்துல கூட போய் பார்த்திருக்காங்களே தவிர அந்த கிடைத்த பொருட்களை அவர்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்களே தவிர அந்த இடத்தை எல்லாம் யாரும் பார்க்கல. அப்ப இடம் பாத்தீங்கன்னா புஞ்சை மேடாகத்தான் இருந்துள்ளது. புஞ்சை மேடாக உள்ள இடம் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தென்னை பயிரிடப்பட்ட காரணத்தினால் அந்த தென்னை மரங்கள் இன்னைக்கு அந்த மேட்டை காப்பாற்றி வச்சிருக்கு. அதான் இன்னைக்கு அந்த தென்னை மரங்கள் தான் உண்மைக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த தென்னை மரங்கள் தான் இந்த மேட்டை காப்பாற்றி வைத்துள்ளன. அந்த மேட்டை பார்க்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு ஒரு ஓட்டுநர் மூலம் தான் கிடைச்சது. ஏன்னா பாலசுப்ரமணியாவை நாங்கள் மீட் பண்ணோம். அதன் அடிப்படையில் தான் கிமு 800ஆம் ஆண்டே தமிழக பகுதியில் ஒரு நகர நாகரிகம் தொடங்கி விட்டது என்ற கருத்தை எடுத்து சொன்னேன். அந்த ரிப்போர்ட் தான் இன்னும் வெளில வரல. அந்த அறிக்கையை தயாரித்து இந்த நகர மயமாக்கல் உருவாகுவதற்கு அடித்தளமாக பல காரணிகள் இருந்துள்ளன. அதில் குறிப்பாக கிமு 800 இந்த நகர நாகரிகம் தமிழக தென்னிந்திய பகுதியில் குறிப்பாக தமிழக பகுதியில் தோன்றி இருக்கும் என்ற ஒரு கருத்தை சொன்னேன். அந்த கருத்து அவர்களுக்கு கசக்கிறது. அதற்கு நான் பதில் எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். ஏனென்றால் 6ஆம் நூற்றாண்டு தான் 2ஆம் கட்ட நகர நாகரிகம் இந்தியாவில் ஏற்பட்டது. அது குறிப்பாக வட இந்தியாவில் தான் ஏற்பட்டது. அங்கிருந்துதான் நாம் அனைத்தையும் கற்றுக்கொண்டோம் என்ற கருத்தை மாற்றிய இடம் கீழடி. மதுரையின் வரலாறு மதுரையில கிடையாது. மதுரையுடைய மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கின்ற கல்வெட்டின் பழமையான கல்வெட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு தான் மிக பழமையான கல்வெட்டு. அது முன்னாடி ஒரு கல்வெட்டு மதுரை கோயில்ல வச்சிருக்காங்க. நின்ற சீர் நெடுமாறனுடைய சொல்லப்படுகின்ற கூன்பாண்டியனுடைய கல்வெட்டு அது வைகை ஆத்தங்கரையில கிடைச்சது. வைகை ஆத்தங்கரையில் கிடைச்ச கல்வெட்டு எடுத்து இன்னைக்கு கோயில்ல வச்சிருக்காங்க. அந்த கோயிலுக்கும் அதுக்கு அந்த கல்வெட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் அந்த கல்வெட்டு என்ன சொல்கிறது என்றால் முதலில் வைகை ஆற்றில் அந்த அணை தடுப்பணை கட்டப்பட்டு அங்கிருந்து கால்வாய் வெட்டி திருசுழி என்ற இடத்து வரை அந்த நீர் எடுத்து செல்லப்பட்டதற்கான ஆதாரத்தை சொல்லுகின்ற ஒரு நின்ற சீர் நெடுமாறன் என்று சொல்லப்படுகின்ற கூன்பாண்டியன் கல்வெட்டு. அதுவும் கோயிலை பத்தி சொல்லல. அப்ப இன்னைக்குதான் நான் ஆக்சுவலி ஒரு மதுரையில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. தமிழக அரசு சார்பில் 3 நாள் கருத்தரங்கத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். மதுரையில் தொல்லியலும் அறிவியலோடு இணைந்து எவ்வாறு பயணிக்கிறது என்பதை பற்றி 3 நாள் கருத்தரங்கு. அந்த கருத்தரங்கில் நான் இன்று உரையாற்ற வேண்டியிருந்தது. ஆனால் இன்று உரையாற்றாமல் நேற்றே நான் அதை உரையை நிகழ்த்தி விட்டு நான் இங்கு வந்து விட்டேன். இது வந்த உடனே காலையில வந்த உடனே இங்க இருக்க மீடியா எல்லாம் கேக்குறாங்க, சார் நீங்க எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க. நான் நேற்றே முடிஞ்சதுங்க என்னது, நீங்க சொல்லவே இல்லையே. இல்லைங்க சொல்றதுக்கு இல்லை, நான் இங்க ஒரு நிகழ்ச்சி இருக்கு சென்னையில, எனக்கு நான் வர வேண்டும், அதற்காகத்தான் நான் இங்க அந்த நேற்று நான் அதை மாற்றி வைத்துக் கொண்டு அதை முடித்து விட்டு தான் வந்துள்ளேன் என்று சொன்னேன். ஏனென்றால் அவ்வளவு பெருமையாக கருதுகிறார்கள். ஏனென்றால் கீழடியினால வந்த ஒரு செயல் என்றுதான் நான் சொல்லுவேன். அதில் கீழடியில் நாங்கள் பணிபுரிந்தோமே தவிர நாங்கள் ஹீரோ கிடையாது. அவ்வளவுதாங்க. அதான் நான் சொல்லிக்கிற எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிற ஒரு கருத்து. நாம் கீழடிக்கு முன் வரலாறு எவ்வாறு இருந்தது, கீழடிக்கு பின் எவ்வாறு வரலாறு இருந்தது என்பதை 2 பேராசிரியர்களும் நீங்க விளக்கி சொன்னாங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. ராஜவேல் சார் சொன்னது மாதிரி ஆத்தன்டிக்கா வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய பேராசிரியரை அவரை எதிர்த்து அந்த கருத்துக்களை சொல்கிறார். அதான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவருடைய பேராசிரியர் உயர் திரு சுப்பராயல் அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கு எதிரான கருத்தை எடுத்து வைப்பவர் தான் பேராசிரியர் ராஜவேல். அவருடைய ஆழமான அந்த ஆய்வு இந்த தமிழகத்தின் தொன்மையான எழுத்துக்களின் தொன்மையை நமக்கு 800 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்கிறது என்பதுதான் மிக முக்கியம். ஏன்னா இதனால் வரை நம்ம நகரவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் கூட வச்சுக்கலாம். இந்த 300 என்று சொல்கின்ற இடத்தை விட்டு நாம் நகரவில்லை. அதுல ஒரு ஆணித்தனமா நம்ம புடிச்சு வச்சிருந்தோம். அதை 300 நம்ம 300 தான், கிமு 300 கிபி 300 தான் சங்க காலம்.
என்ற ஒரு காலத்தை நாம் வகுத்து வைத்திருந்தோம். அதற்கு எந்த ஒரு ஆய்வுகளும் நாம் அந்த ஆய்வோடு ஒப்பீடு செய்யல. அதான் முக்கியம். ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கும் மேற்பட்ட இடங்கள் தோண்டியிருக்காங்க. அதான் உண்மை. உண்மையாக சொல்ல போனா தமிழ்நாட்டில் பல அகழாய்வுகள் நடந்திருக்கு. குறிப்பாக இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை, தமிழக தொல்லியல் ஆய்வுத்துறை, சென்னை பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் போன்ற நிறுவனங்கள் ஆய்வுகளை செஞ்சிருக்காங்க. ஆனால் அவர்கள் செய்த ஆய்வு செய்திகள் இந்த உலகத்துக்கு தெரியல. அதான் உண்மை. ஏன்னா அவங்க செய்த ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு இதழில் இருக்கும். அதை யாரும் படிச்சு பார்க்க மாட்டாங்க. அதை பத்தி தரவுகள் நமக்கு நம்முடைய பாட புத்தகத்தில் அப்டேட் ஆகல. அப்டேட் ஆகாதனால நம்ம இன்னும் 300 BC தான் இன்னும் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க படிச்ச காலத்திலும் 300 BC, நாங்க படிச்ச காலத்திலும் 300 BC, இப்ப படித்துக் கொண்டிருக்க காலத்திலும் 300 BC தான் சொல்லிட்டு இருக்கோம். யாரும் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய சின்ன குழு அந்த கேள்வியை எழுப்பினோம். எவ்வாறு இந்த 300 BC to 300 AD சங்க காலத்திற்கு கொடுத்தார்கள் என்ற கேள்விதான் எங்கள் முன் எழுந்தது. ஏனென்றால் அந்த காலம் ஒரு இலக்கியத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட காலம். நம்முடைய தொல் இலக்கியத்தின் அடிப்படையில், சங்க இலக்கியத்தின் அடிப்படையில், அதில் உள்ள அகப்பொருள் சான்றுகளின் அடிப்படையில் அந்த காலத்தை அவர்கள் வகுத்து கொடுத்தார்களே தவிர அந்த காலம் முழுமையாக தொல்லியல் ரீதியாக ஒப்பீடு செய்து கொடுக்கப்பட்ட காலம் கிடையாது. அந்த காலத்தையே நம்ம மார்ட்டிமர் வீலர் அவர்களும் அரிக்கைமேட்டுக்கு பிக்ஸ் பண்ணிட்டு போனார். அரிக்கைமேட்டுடைய ஆய்வுகளிலும் பிக்ஸ் பண்ணும் பொழுது ரோமன் கான்டாக்ட்ஸ் இருக்கு, ரோமனுடைய நமக்கு இன்டாக்லியோ கிடைக்குது, டெர்ரா சிக்லெட்டா கிடைக்குது, அரட்டைன் கிடைக்குது, உங்களுக்கு ஆம்ஃபோரா கிடைக்குது. இதெல்லாம் வைத்து ரோமானிய பேரரசினுடைய காலத்தையும் இந்த காலத்தையும் பிற்கால ரோமானிய பேரரசு காலத்தையும் நம்முடைய காலத்தையும் ஒப்பீடு செய்து அவருடைய கருத்தை வெளியிட்டு சென்றார். ஆனால் அதற்கு பின்னாலும் நாம் அந்த காலநிலையை நாம் மாற்றவில்லை. என்றால் காவேரி கும்பத்தில் நம்ம அகழாய்வு செஞ்சிருப்போம். காவேரி கும்பட்டத்தில் அகழாய்வு செய்த போது கூட காவேரி கும்பட்டத்தின் முழுமையான தரவு நமக்கு கிடைக்கல. ஏன்னா காவேரி கும்பட்டங்கிறது இன்னைக்கு இருக்கிற காவேரி கும்படம் ஒரு முழுமையான தொல்லியல் மேடு கிடையாது. காவேரி கும்பட்டத்தை சுற்றியுள்ள சின்ன சின்ன கிராமங்களில் மேற்கொண்ட அகழாய்வை அடிப்படையாக கொண்டு இது காவேரி பூம்பட்டினமாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்து தான் நமக்கு நிலவுதே தவிர உண்மையான காவேரி பூம்பட்டினம் எங்க இருக்குங்கிறது நமக்கு தெரியல. அது கடல் கோளால் அழிக்கப்பட்டு விட்டதா இல்லை கடலில் மூழ்கி விட்டதா என்பதற்கான தரவுகள் முழுமையாக நம்மகிட்ட கிடையாது. இன்னும் நம்ம ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கோம். காவேரி பூம்பட்டினத்தை பத்தி ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். கடலியல் ஆய்வுகள் அதை பத்தி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் அது முழுமையான தரவுகள் நமக்கு சேராத காரணத்தினால் காவேரி பூம்பட்டினத்தின் நிலையை நாம் அறிய முடியவில்லை. அதே போல உறையூரும் அகழாய்வு செய்யப்பட்டிருக்கு. திருச்சிக்கு பக்கத்தால உறையூரும் அகழாய்வு செஞ்சிருக்காங்க. பட் அந்த உறையூர் காலத்தையும் நம்ம சங்க காலத்துல சரியா நம்ம பிக்ஸ் பண்ணல. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய ஆய்வு இதற்கு முக்கியத்துவம் பெற்றது என்று நான் சொல்லுவேன். நான் ஏன்னா கீழடிக்கு முன்னால் இருந்த ஆய்வுகளில் இருந்த செய்திகள் கீழடி அந்த காலத்தை அவர்கள் உறுதி செய்துகிட்டே இருந்தாங்க. 300 BCங்கிறத அதுல கன்ஃபார்மா உறுதி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேல அவர்கள் அறிவியல் ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டாலும் அதை சேர்க்கவில்லை. குறிப்பாக பாத்தீங்கன்னா கொற்கையில 1969 நாகசாமி அவர்கள் பண்ண கார்பன் டேட் தமிழ்நாட்டிலே முதல் கார்பன் டேட் அதுதான். தமிழ்நாட்டுல முதல் கார்பன் டேட் வந்தது கிமு 785. அது எப்போ பண்ணதுன்னா 1969 பண்ண கார்பன் டேட்டை அவங்க இன்கார்பரேட் பண்ணல. அவங்க ஒத்துக்கவே இல்லை. எப்படி நாங்க ஒத்துக்க முடியும்? அது பாத்தீங்கன்னா அந்த கல்ச்சுரல் லேயர்ல எந்த கல்ச்சுரல் ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைக்கலன்னு அவரு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆனா உண்மையில் கொற்கையின் காலம் அப்பொழுதே 800 கிமு 800 என்று விட்டது நமக்கு. ஆனால் அதை ஒத்துக்கொள்ள மனநிலை இல்லை. அந்த வகையில் அந்த வரலாற்று திரிப்புகள் பழையபடி 300 BCயை கொண்டு போய் வச்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேராசிரியர் ராஜன் அவர்கள் தான் தொடர்ந்து இந்த அறிவியல் ரீதியான ஆய்வுகளை எடுத்து வருகிறார். அவர் பண்ண முதல் உங்களுக்கு அறிவியல் ரீதியான காலக்கணிப்புனா உங்களுக்கு கொடுமணல்ல ஒரு காலக்கணிப்பு பண்ணார். அதுக்கப்புறம் பொருந்தல்ல காலக்கணிப்பு பண்ணார். அப்பொழுதுதான் உங்களுக்கு 450 BC 500 BC என்ற ஒரு காலம் வருது. அப்பதான் நம்ம புதுமையா திங்க் பண்ண நினைக்கிறோம். இப்ப 450 BCல ஒரு நமக்கு பொருந்தல்ல கிடைக்குது. கொடுமணல்ல 500 BC சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை மறுஆய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றியது. அதன் காரணமாக தான் இந்த கீழடி ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டோம். கீழடி ஆய்வுகள் மேற்கொள்வதற்கான காரணம்
முழுமையான எவ்வாறு வட இந்திய பகுதிகளில் நடத்தப்படுகிறதோ முழுமையான ஆய்வுகள், அது போல ஒரு முழுமையான ஆய்வுகள் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது. அதன் காரணமாகத்தான் இந்த ஆய்வை நாங்கள் மேற்கொண்டோம். ஏன்னா நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணது ஃபுல்லா நார்த்ல தான். நான் ராக்கிகடியில ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹரப்பன் சைட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே போல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து ஸ்ராவஸ்தின்னு சொல்லுவாங்க. புத்தர் வந்து மிராக்கிள் பண்ண இடம்னு சொல்லுவாங்க. மிராக்கிள் அவர் செர்மன் முதல் உரையாற்றிய பிறகு சாரநாத்திலிருந்து சென்று ஸ்ராவஸ்தியில் தான் தங்குவார். ஸ்ராவஸ்தியில தங்கும் பொழுது அனந்த பிண்டிகா என்ற ஒரு நபர் அங்க இருப்பார். அவருக்காக அந்த மிராக்கிள் பண்ணதாக சொல்லப்படுகிற நகரம் தான் ஸ்ராவஸ்தி. இரண்டாம் நகரமயமாக்கல் காலகட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நகரமாக இருந்தது. இன்னும் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய நகரம் தான். இன்னும் 45 சிட்டி அப்படி இருக்கு, இன்டாக்டா இருக்கு. அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கனால இன்டாக்டா இருக்கு. இன்னும் அருமையாக விளங்குகின்ற ஒரு இடம். அந்த இடத்தை அகலாய்வு செய்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைத்த காரணத்தினால்தான் ஏன் நாம் தமிழகத்தில் இது போன்ற ஆய்வுகள் செய்யக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அப்பதான் 2013-14 தான் நான் முதல் முறையாக வந்து தொல்லியல் அகலாய்வு துறைக்கு நான் இங்க வர்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பகுதியிலோ இந்தியாவிலோ தொல்லியல் அகலாய்வு பிரிவு என்பது லேட்டா தான் தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா 6 அகலாய்வு பிரிவுகள் இருக்கின்றன. இந்த 6 அகலாய்வு பிரிவுகளில் 5 பிரிவுகள் எல்லாமே உங்களுக்கு விந்திய மலைக்கு மேலதான் இருக்கு, கீழே கிடையாது. டெல்லியில ஒரு அகலாய்வு பிரிவு இருக்கு, உங்களுக்கு பாட்னாவில் ஒரு அகலாய்வு பிரிவு இருக்கு, புவனேஸ்வர்ல ஒரு அகலாய்வு பிரிவு இருக்கு, நாக்பூர்ல ஒரு அகலாய்வு பிரிவு இருக்கு, பரோடால ஒரு அகலாய்வு பிரிவு இருக்கு. தென்னிந்திய பகுதிக்கு என்று ஒரு அகலாய்வு பிரிவு ஏற்படுத்தப்படவே இல்லை. தென்னிந்திய பகுதிக்கு என்று அகலாய்வு பிரிவு இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை 2001 தான் ஏற்படுத்துறாங்க. 2001 தான் அந்த அகலாய்வு பிரிவை ஏற்படுத்துறாங்க. 2001 இருந்து 2010 வரை அந்த அகலாய்வு பிரிவுல யாரும் வேலை செய்யல. 2010 தான் எனக்கு முன்னால் பணிபுரிந்த உயர் திரு மகாதேவையா என்பவர் தான் அவர் தான் முதல் ஆய்வு தொடங்குறாரு. அவர் என்ன பண்றாரு, நான் அவருடைய பகுதி வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக பகுதியை சார்ந்தவர். அவர் கர்நாடகத்துல வந்து குருகோடு என்ற இடத்தை வந்து தேர்வு செய்கிறார். ஒரு நியோலித்திக் செட்டில்மெண்ட் சொல்லுகின்ற புதிய கற்கால காலத்தை சார்ந்த ஒரு பகுதியை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் 2010 தான் முதல் ஆய்வுகளை தொடங்குகிறது. 2010 முதல் ஆய்வு தொடங்குகிறது. அதற்கு அப்புறம் தான் 2013 நான் அந்த பிரிவுக்கு வரும் பொழுது எங்களுடைய நோக்கம் தமிழக பகுதி சார்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆய்வுகள் நடந்துள்ளன, ஆனால் அனைத்து ஆய்வுகளும் பெரும்பாலும் சிறிய அளவிலான ஆய்வுகள். ஏன்னா ஏஐசி அப்ப ஃபண்டிங் இருந்தது, பெரிய அகலாய்வுகள் ஏஐசி மட்டும்தான் இந்தியாவிலேயே பண்ணிட்டு இருந்தாங்க. யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தாலே அதிகம் பண்ணலாம். நாங்க படிக்கும் பொழுதெல்லாம் வெறும் 50,000 தான் கிடைக்கும் யூனிவர்சிட்டி ஆய்வு பண்றது. அந்த 50,000 வைத்துக் கொண்டே அகலாய்வுகள் செய்வார்கள். கிட்டத்தட்ட 5 சீசன் 6 சீசன்ல ஒவ்வொரு ஆண்டிலும் 1 குழியோ 2 குழியோ 5 குழியோ என்று ஆய்வு செய்து கொண்டே இருப்பார்கள். அவ்வாறுதான் தமிழகத்தில் ஆய்வு செய்யப்பட்டன. ஒரு விரிவான முறையில் ஆய்வு செய்யப்படவில்லை. அதற்கு ஒரு நிதி பெரிய பிரச்சனைகளாக இருந்தது. பல்கலைக்கழகத்துக்கு நிதி வழங்கப்படவில்லை. ஆனால் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்தையும் விரிவான ஆய்வுகளை செய்யவில்லை. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை குறிப்பா சொல்லலாம், உங்களுக்கு அரிக்கமேட்ல செஞ்ச ஆய்வு, காவேரி பூம்பட்டில் செஞ்ச ஆய்வு, அதே போல ஆதிச்செல்வன் செஞ்ச ஆய்வுகள் மட்டும்தான் ஒரு விரிவான ஆய்வுகள். அந்த 3 ஆய்வுகள் தான் விரிவான ஆய்வுகள். அதுக்கப்புறம் எந்த விரிவான ஆய்வுகளும் நடைபெறாத காரணத்தினாலும் நம்மளால் அந்த காலக்கணிப்பை சரியாக செய்ய முடியவில்லை. இந்த ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும் பொழுதுதான் நாங்க முடிவு பண்ணோம், ஏன் வட இந்தியாவில் செய்கின்ற மாதிரி ஒரு ஆற்றங்கரை நாகரிகத்தை பற்றி ஒரு ஒரு முழுமையான ஆய்வை நடத்தலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஆய்வை நாங்கள் தொடங்கினப்பதான் எங்களுக்கு தேர்ந்தெடுத்த இடம் வைகை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் சங்க இலக்கியம் தான். நாம் சங்க இலக்கியத்தை வைத்துக் கொண்டு நாம் வரலாற்றை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சங்க இலக்கிய காலத்தை நாம் மாற்றுவதே இல்லை. கேட்டா அது 300 BC மேல போறது கிடையாது சொல்லி நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஆனால் சங்க இலக்கியங்கள் பல தகவல்களை நமக்கு கொடுக்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வைகை நதியை பற்றி பல தரவுகள் பல செய்திகள் நமக்கு சங்க இலக்கியத்தில் உள்ளன என்ற காரணத்தினால் அந்த வைகை நதியை நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஆய்வை மேற்கொண்டோம். அந்த ஆய்வின் விளைவுதான் 293 இடங்களில் பல வகையான தொல்லியல் எச்சங்கள் கிடைத்தது. அந்த ஆய்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நதி நீளமே பார்த்தீங்கன்னா 270 கிலோமீட்டர் தான். வைகை நதி நீளம் 270 கிலோமீட்டர் 5 மாவட்டங்களின் வழியா பாய்கிறது. ஆனால் அந்த 5 மாவட்டங்களை நாங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளவில்லை. 5 மாவட்டங்களையும் முழுமையாக எடுத்துக்கொள்ளாமல்
நதியின் இரு மதங்கிலும் இருக்கிற இரண்டு கரையிலும் இருக்கிற ஒரு 8 முதல் 10 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை எடுத்துக்கொண்டு ஆய்வை மேற்கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் பயணித்தோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சை எடுத்தா மட்டும்தான் எங்களால் அந்த ஒரு ஆண்டில் இந்த ஆய்வை முடிக்க முடியும் என்ற நோக்கத்தில் நாங்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டோம். அதன் விளைவில் ஓராண்டு இந்த கலாய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஓராண்டு மேற்கொள்ளப்பட்ட கலாய்வில் 293 இடங்களை கண்டுபிடித்தோம். அதான் முக்கியம். முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு முழுமையான ஒரு நதிக்கரை ஆய்வு செய்யப்பட்டது. செய்யப்பட்டு 293 இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் ஒரு இடம் தோன்றுவதற்கான வாய்ப்பு தான் கிடைக்கும். அந்த ஒரு இடம் தான் கீழடி. அந்த ஒரு இடம் தான் கீழடி. 293 தோண்ட முடியாது. நினைச்சா இப்ப தோண்டலாம், ஒவ்வொரு இடமா தோண்டிட்டு போலாம் நம்ம. ஆனால் அந்த இடம் ஒரு இடம் தான் தோன்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு தேர்வு செய்த இடம் கீழடி. ஏனென்றால் மதுரையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மதுரையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கு. ஏன்னா சங்க இலக்கியத்தில் இறைநாரக பொருள் களவியல் உரையில் சொல்லப்படுகின்ற தகவல் தென்மதுரை ஒன்று இருந்ததாகவும், அதற்கு பின் கபாடபுரம் என்று ஒன்று இருந்ததாகவும், அதற்கு பின் வடமதுரை என்று ஒன்று இருப்பதாகவும் சொல்லுகிறார்களே தவிர இன்றைய மதுரை என்ன என்பது நமக்கு இதுவரையும் தெரியாது. இன்னைக்கு மதுரையோட ஆன்டிகுட்டின்னு சொல்லப்படுகின்ற மதுரையின் வரலாறு மதுரையில இல்லை. அதான் உண்மை. மதுரையின் வரலாறு மதுரையில கிடையாது. மதுரையோட மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கின்ற கல்வெட்டின் பழமையான கல்வெட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு தான் மிக பழமையான கல்வெட்டு. அது முன்னாடி ஒரு கல்வெட்டு மதுரை கோயில்ல வச்சிருக்காங்க. நின்றசீ நெடுமாறனுடைய சொல்லப்படுகின்ற கூன்பாண்டியனுடைய கல்வெட்டு அது வைகை ஆத்தங்கரையில கிடைச்சது. வைகை ஆத்தங்கரையில் கிடைச்ச கல்வெட்டு எடுத்து வந்து இன்னைக்கு கோயில்ல வச்சிருக்காங்க. அந்த கோயிலுக்கும் அதுக்கு அந்த கல்வெட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் அந்த கல்வெட்டு என்ன சொல்கிறது என்றால், முதலில் வைகை ஆற்றில் அந்த அணை தடுப்பணை கட்டப்பட்டு அங்கிருந்து கால்வாய் வெட்டி திருசுழி என்ற இடத்து வரை அந்த நீர் எடுத்து செல்லப்பட்டதற்கான ஆதாரத்தை சொல்லுகின்ற ஒரு நின்றசீ நெடுமாறன் என்று சொல்லப்படுகின்ற கூன்பாண்டியனின் கல்வெட்டு. அதுவும் கோயிலை பத்தி சொல்லல. அப்ப இது நகரம் எவ்வாறு உருவாகி இருக்கும் என்பதற்கான எந்த ஒரு தகவலும் நம்மிடம் இல்லை. ஆனால் மதுரையை சுற்றி இருக்கின்ற இந்த சமணம் மலைகளில் இருக்கின்ற கல்வெட்டுக்கள் அனைத்தும் மதுரையின் பெருமையை 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு வைக்கிறது. அதுதான் முக்கியம். ஏன்னா அத்தனை கிட்டத்தட்ட 24 கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. மதுரையை சுற்றி உங்களுக்கு 24 கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. அந்த கல்வெட்டுகளில் குறிப்பாக சொன்னோம்னா அழகர்மலை கல்வெட்டு, மேட்டுப்பட்டி கல்வெட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா மதுரை என்ற ஒரு பெயரையே குறிப்பிட்டு சொல்கிறது. அதான் உண்மை. மதுரை என்ற ஒரு பெயர் நகரம் இருந்ததற்கான ஒரு செய்தியை நமக்கு சொல்கின்றன. ஆனால் மதுரையின் காலத்தை அறிந்து கொள்வதற்கு மதுரையில் நமக்கு ஆதாரங்கள் கிடையாது என்ற காரணத்தினால் மதுரைக்கு அருகில் ஏதாவது ஒரு இடத்தை தேட வேண்டும் என்று நினைத்தோம். அதில் 3 இடங்கள் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். 3 இடங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். மதுரையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர்ல கீழடி, 35 கிலோமீட்டர்ல மாரநாடு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மேற்க வந்து ஒரு 35 கிலோமீட்டர் சித்தர்நத்தம். இந்த 3 இடங்களை தான் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். அந்த 3 இடங்களில் மிகவும் பொருத்தமாக அமைந்த இடம் கீழடி. ஏனென்றால் இன்று அந்த இடம் தென்னை மரங்களால் காப்பாற்றப்பட்டுள்ளது. அதன் விளைவாகத்தான் அந்த இடம் இன்றும் நம்முடைய தமிழரின் பெருமையையும் பழமையும் அதை தாங்கி சுமந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏன்னா 76 அதை பத்தி அந்த கீழடி பள்ளியில் வரலாற்று ஆசிரியர் இந்த பாலசுப்ரமணியன் அவர்கள் இங்கு கிடைக்கின்ற சில பொருட்களை எல்லாம் அவர்கள் மாணவர்கள் கொண்டு வந்து கொடுத்து அங்க அவருடைய ஸ்கூல்லே ஹிஸ்டரி கார்னர்னு ஒரு ஏற்படுத்தி அதெல்லாம் காட்சிப்படுத்தினது அல்லாமல் மாவட்ட ஆட்சியருக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் அவர் தகவல் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சமயத்துல கூட போய் பார்த்திருக்காங்களே தவிர, அந்த கிடைத்த பொருட்களை அவர்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்களே தவிர அந்த இடத்தை எல்லாம் யாரும் பார்க்கல. அப்ப இடம் பாத்தீங்கன்னா புஞ்சை மேடாகத்தான் இருந்துள்ளது. புஞ்சை மேடாக உள்ள இடம் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தென்னை பயிரிடப்பட்ட காரணத்தினால் அந்த தென்னை மரங்கள் இன்னைக்கு அந்த மேட்டை காப்பாற்றி வச்சிருக்கு. அதான் இன்னைக்கு அந்த தென்னை மரங்கள் தான் உண்மைக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த தென்னை மரங்கள் தான் இந்த மேட்டை காப்பாற்றி வைத்துள்ளன. அந்த மேட்டை பார்க்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு ஒரு ஓட்டுநர் மூலம் தான் கிடைச்சது. ஏன்னா பாலசுப்ரமணியாவை நாங்க மீட் பண்ணும்போது அவர் சொன்னாரு, நீ 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நான் குஞ்சமேடா இருந்த இடத்த கேட்டா எனக்கு எப்படி அடையாளம் காமிக்க முடியும்னு கேட்டாரு. அப்பொழுதுதான் எங்களுக்கு அங்க அந்த தென்னை தோப்பிலிருந்து தேங்காய் எடுத்து வருகின்ற ஒரு ஓட்டுநர் எங்களுக்கு வழி சொன்னாரு. நீங்க அவருடைய திலீப் கானுங்கிற ஒரு இடம் இருக்கு, அவரோட தோப்பு இருக்குங்க, அங்க நீங்க போங்க, நீங்க பேசிட்டு இருந்த பானை உடலாம் நிறைய அங்க கிடைக்கும். அங்க போன பிறகுதான் எங்களுக்கே தெரிந்தது. இதுதான் எங்களுடைய கலாய்வு. பெரியவர்கள் சொல்லுகின்ற இன்ஃபர்மேஷன் எடுத்து
ஒரு ஹியூமன் ஸ்கேனிங் மாதிரி ஒரு ஆய்வை மேற்கொண்டுதான் அந்த இடங்களை கண்டுபிடிப்போம். அந்த வகையில் அவருடைய அந்த டிரைவர் சொன்ன அந்த செய்தியை கேட்டு அந்த இடத்தை கண்டுபிடித்தோம் என்று கீழடி உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அவ்வளவுதான். அதனாலதான் சொல்லுவேன், 2015க்கு முன்னாடி கீழடி எனக்கு கூட தெரியாது. கீழடிங்கிற ஊர் இருக்காங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கீழடி என்ற ஊர் என்று தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்களிடையே முக்கியமாக பேசப்படுகிறது. அதற்கு காரணம் வரலாற்றை மாற்றியமைத்த இடம் என்று சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணம் ஒரு விரிவான அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஏனென்றால் 102 அகழாய்வு புள்ளிகளை அமைத்து நாங்கள் 2 ஆண்டுகள் பணிபுரிந்தோம். 2 ஆண்டுகள் அங்கேயே உட்கார்ந்துருந்தேன். நான், என்னுடைய தொல்லியல் உதவியாளர்கள், முனைவர் வேதாச்சலம் அவர்கள், 6 ஆராய்ச்சி கொண்ட அந்த டீம் முழுமையாக உட்கார்ந்து 2 ஆண்டுகள் நாங்கள் முழுமையாக பணி செய்தோம். அந்த முழுமையாக பணி செய்ததின் விளைவு தமிழகத்தில் நகர நாகரிகம் இருப்பதற்கான அடையாளத்தை கண்டுபிடித்தோம். அதுதான் உண்மை. ஏனென்றால் தமிழகத்தில் நகர நாகரிகம் இல்லை என்றுதான் மறுத்து வந்தார்கள். ஏன் ரோமிலா தாப்பர் அவர்களே மறுத்து வந்தார்கள். உங்களுடைய இலக்கியத்தில் சொல்கின்ற செய்திகள் எல்லாம் மிகவும் அருமையாக இருக்கின்றன. ஆனால் உங்கள் இலக்கியத்தில் சொல்கின்ற செய்திகளுக்கான ஆதாரங்கள் உங்களுடைய தொல்லியல் ரீதியாக எங்கும் கிடைக்கவில்லை என்ற ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு அந்த அவர்கள் அந்த மறைப்படப்படி நாகரிகம் என்ற ஒரு கருத்தையை சொல்லி வந்தார்களே தவிர எவரும் ஏற்பதற்கான தயாராக இல்லை. நாங்கள் சொன்னோம், இலக்கியத்தில் சொல்கின்ற செய்திகள் உண்மையில் தமிழகத்தில் கிடைக்கின்றன, ஆனால் சரியாக அது இலக்கியத்தோடு ஒப்பிடப்படவில்லை என்று சொன்னோம். அதை நாங்கள் இன்று கீழடியில் ஒப்பிட்டோம். அது இன்று நகர நாகரிகத்தை பற்றி செய்தியை நமக்கு கொடுத்துள்ளது. அதான் உண்மை. அர்பனைசேஷன்ங்கிறது தமிழ்நாட்டில் உங்களுக்கு எவ்வாறு 2ஆம் கட்ட நகரமயமாக்கல் கங்கை சமவெளி ஏற்பட்டதோ அந்த காலகட்ட சமயங்களுக்கு முன்னாலே இங்கு நகரமயமாக்கல் ஏற்பட்டு விட்டது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக எடுத்து வைத்தோம். ஏனென்றால் இங்கே பார்த்தோம்னா பெரும்பாலான அகழாய்வுகள் பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால அகழாய்வுகள் தாங்க, புதைப்பிடங்களை தான் அகழாய்வு பண்ணியிருக்கோம். நம்ம பெருங்கற்கால புதைப்பிடங்களை தான் பெரும்பாலும் நம்ம அகழாய்வு பண்ணியிருக்கோம். பெருங்கற்கால புதைப்பிடம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சடங்கு முறை தான். புதைப்புங்கிறது ஒரு சடங்கு முறை. ஒரு மனிதன் நிரந்தரமாக வாழ்ந்தால்தான் அந்த புதைப்பு முறை அங்க வரும். ஒரு மனிதன் நிரந்தரமாக வாழவில்லை என்றால் அவனுக்கு புதைப்பு முறையே தேவையில்லை. ஆனால் ஒரு மக்கள் கூட்டம் இங்கு நிரந்தரமாக வாழ்ந்துள்ளது. அவர்கள் தான் இந்த புதைப்பு முறையை ஏற்படுத்தி உள்ளார்கள். இந்த புதைப்பு முறையை தான் நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோமே தவிர அந்த இடத்தில் வாழ்ந்தவர்கள் யார் என்பதை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை. ஆனால் எங்கள் குழு வைத்த கேள்வி, இவ்வளவு புதைப்பிடங்கள் தமிழ்நாட்டில் கிடைக்கின்றன, அவர்கள் எங்கு வாழ்ந்திருப்பார்கள் என்ற இடத்தை தேட வேண்டும் என்ற ஒரு கேள்வியை வைத்து நகர்ந்த காரணத்தினால்தான் கீழடி என்ற ஒரு இடத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம். கீழடி என்பது ஒரு வாழ்விட பகுதி, மக்கள் வாழ்ந்த பகுதி. ஏனென்றால் புதைப்பிடத்தில் நீங்கள் சடங்கு முறையை மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர அதை தவிர வாழ்வியல் முறையோ பண்பாடோ கலாச்சாரத்தையோ அறிந்து கொள்ள முடியாது. என்றுமே ஒரு மக்கள் வாழிட பகுதியை நாம் என்று தோன்றுகிறோமோ அன்றுதான் அந்த மக்களின் வாழ்க்கை முறை, வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். இது போன்ற ஹாபிடேஷனல் சைட்ஸ் தான் நார்த் இந்தியாவில் நிறைய தோண்டியிருக்காங்க. நார்த் இந்தியாவில் பரியல் சைட் யாருமே தோண்டினது கிடையாது. நார்த் இந்தியாவில் எங்க வேணாலும் நீங்க போய் பாருங்க, கேஞ்சட்டிக் வேலியிலையும் போங்க, இண்டஸ்லையும் போங்க. இண்டஸ்ல சாம்பிளுக்கு தான் பரியலை தோண்டுவாங்க. அது அசோசியேட் பரியல் இருக்கா இல்லையா, அவங்க மிடில் டவுன் இருக்கா, லோயர் டவுன் இருக்கா, சிட்டாடல் இருக்காங்கிறத அப்ரோச்ல தான் போவாங்க. ஏனென்றால் ஒரு நகரம் எவ்வாறு அமைந்துள்ளது, அதனுடைய அமைப்பு எவ்வாறு அமைந்துள்ளது, மக்கள் வாழிட பகுதியாக இருக்கிறதா என்பதை இன்று வரை வட இந்தியாவில் உள்ள தொல்லியலாளர்கள் கான்சென்ட்ரேட் பண்றதே ஹாபிடேஷன் தான். ஆனால் நாம் பெரும்பாலும் புதைப்பிடத்தை தான் நாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் எங்களுடைய குழு ஆய்வு அதை மாற்றியது. வட இந்தியாவில் செய்கின்ற மாதிரி நாம் தென்னிந்தியாவிலும் வாழ்விட பகுதியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று வாழ்விட பகுதியை கண்டுபிடித்தோம். அதன் விளைவு கீழடி வந்தது. கீழடியின் அசோசியேட் பரியல் இன்னைக்கு கொந்தையில தோண்டிட்டு இருக்காங்க. நம்ம வெறும் பரியலை மட்டும் பேசிட்டு இருக்கோம். கீழடியில் வாழ்ந்த மக்கள் ஒரு 700 மீட்டர் தென்மேற்கே தங்களுடைய புதைப்பிடத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள். அந்த புதைப்பிடம் சிமிலர் டு சிவகலை, ஆதிச்சநல்லூர், எல்லாம் ஆன் பரியல் சைட். அப்ப நம்ம சிவகலைக்கு ஒரு டேட் கொடுக்குறோம், ஆதிச்சநல்லூருக்கு ஒரு டேட் கொடுக்குறோம். இப்ப கொந்தைக்கு நம்ம ஒரு டேட் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கீழடியின் காலம் பின்னோக்கி போகும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இதனால் வரை பெருங்கற்காலம் என்று சொல்லி வந்த காலம் மாற்றுகின்ற ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. பெருங்கற்காலம் என்று இரும்பு காலமாக கருதப்படுகிறது. இரும்பின் காலம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3300 போயிடுச்சு.
3300 போயிடுச்சுன்னா 3300 நகர நாகரிகம் வந்திருக்கும் என்று நான் சொல்லவில்லை. 3300 இரும்பு பயன்படுத்தப்பட்டு விட்டால் நிச்சயமாக அதனுடைய வளர்ச்சி நகர நாகரிகத்தை நோக்கி நகர்ந்திருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதன் அடிப்படையில் தான் கிமு 800ஆம் ஆண்டே தமிழக பகுதியில் ஒரு நகர நாகரிகம் தொடங்கி விட்டது என்ற கருத்தை எடுத்து சொன்னேன். அந்த ரிப்போர்ட் தான் இன்னும் வெளில வரல. ஏனென்றால் நாங்கள் அந்த கீழடியை மட்டும் பார்க்கவில்லை, நம்முடைய தமிழகத்தில் மேற்கொண்ட அகழாய்வுகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு பார்வையில் நாங்கள் பார்த்து அந்த அறிக்கையை தயாரித்தோம். அந்த அறிக்கையை தயாரித்து இந்த நகர மயமாக்கல் உருவாகுவதற்கு அடித்தளமாக பல காரணிகள் இருந்துள்ளன. அதில் குறிப்பாக கிமு 800 இந்த நகர நாகரிகம் தமிழக தென்னிந்திய பகுதியில் குறிப்பாக தமிழக பகுதியில் தோன்றி இருக்கும் என்ற ஒரு கருத்தை சொன்னேன். அந்த கருத்து அவர்களுக்கு கசக்கிறது. அதற்கு நான் பதில் எதுவும் சொல்ல முடியாது, அவ்வளவுதான். ஏனென்றால் 6ஆம் நூற்றாண்டு தான் 2ஆம் கட்ட நகர நாகரிகம் இந்தியாவில் ஏற்பட்டது. அது குறிப்பாக வட இந்தியாவில் தான் ஏற்பட்டது. அங்கிருந்துதான் நாம் அனைத்தையும் கற்றுக்கொண்டோம் என்ற கருத்தை மாற்றிய இடம் கீழடி. இன்று நாம் பேராசிரியர் ராஜவேலு சொல்கின்ற படி பார்த்தோமே ஆனால் எழுத்தின் காலமும் 800க்கு போகிறது. அப்ப எழுத்தே வந்துருச்சுன்னா உங்கள் நகரமயமாக்கல் இல்லை என்றால் எழுத்தறிவு எங்கு வரும் என்பதை நாம் கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் அசோகனிடம்தான் கடன் வாங்கி நம் எழுத்தை கற்றுக்கொண்டோம் என்று சொல்கின்ற செய்தி இன்றைய ஆய்வுகள், தமிழகத்தில் நடந்த பல ஆய்வுகள் மாற்றி அமைத்துள்ளன. நிச்சயம் இந்த பகுதியில் 2ஆம் கட்ட நகர மயமாக்கல் வட இந்தியாவிற்கு முன்பே ஏற்பட்டுள்ளது என்ற தகவலை இது போன்ற ஆய்வுகள், கீழடி போன்ற ஆய்வுகள், மேலும் இன்று நடந்து கொண்டிருக்கிற தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கும் ஆய்வுகள் நிச்சயம் மாற்றி அமைக்கும் என்பதுதான் என்னுடைய ஆழமான ஒரு கருத்தாக நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் இந்த கருத்தை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.